திமுகவில் தற்போது நடந்திருக்கும் அமைச்சரவை மாற்றம் நாம் ஏற்கனவே எதிர்பார்த்தது தான். இருந்தாலும் மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன், செஞ்சி மஸ்தான் இந்த 3 பேரோட அமைச்சர் பதவி காலியாகியிருக்கு. செஞ்சி மஸ்தான் பதவி பறிப்புக்கான காரணத்தை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ மனோ தங்கராஜ் நீக்கப்பட்டதுக்கான பின்னணி என்ன, அதுக்கான காரணம் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமாக இருந்தவர் தான் மனோ தங்கராஜ். இவர் மேலே ஏராளமான குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில தான் கட்சி தலைமை இவரோட பதவியை பறிச்சிருக்காங்க. கன்னியாகுமரியை பொறுத்தவரை அங்கே கனிம வள கொள்ளை ரொம்ப அதிகமாக நடந்துட்டு இருந்துச்சு. மனோ தங்கராஜ் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த கனிம வள கொள்ளைக்கு எதிராக தீவிரமாக போராடினார். கிட்டத்தட்ட இயற்கையை பாதுகாக்கிற ஒரு தன்னார்வலராக தன்னை அடையாளப்படுத்திக்கிட்டாரு மனோ தங்கராஜ். ஆனால் அமைச்சரானதுக்கு பின்ன அந்த கனிம வள கொள்ளையை அப்படியே கண்டுக்காம விட்டுட்டார். அதை தடுக்க இவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. கன்னியாகுமரி வழியாக நாளுக்கு நாள் ஏராளமான கனிமங்கள் கடத்தப்பட்ட நிலையில மனோ தங்கராஜ் அதை தடுக்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலன்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எல்லா பக்கத்துல இருந்தும் எழுந்து வந்தது. குறிப்பாக நாம் தமிழர் கட்சி சீமான் இது குறித்து எல்லா இடத்துலையும் பேசிக்கிட்டே இருந்தார். அது மட்டும் இல்லாமல் அதிமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் பலரும் இந்த கனிம வள கொள்கையை பெருசாக சுட்டி காட்டி அதை திமுகவுக்கு ஒரு பெரிய இழிவை ஏற்படுத்துகிற மாதிரி பேச ஆரம்பித்தாங்க. பொதுமக்களும் சரி, அரசியல் கட்சிகளும் சரி, இந்த கனிம வள கொள்ளை குறித்து பல குற்றச்சாட்டை எழுப்பி வந்த நிலையில இதுதான் மனோ தங்கராஜுக்கு ஒரு பெரிய அடியா அமைஞ்சிருக்கு. 2வது, மனோ தங்கராஜ் தன்னோட வாரிசு ரெமோனுக்கு தலைமை செயற்குழு உறுப்பினர் பதவியை வாங்கி கொடுத்திருக்காரு. அந்த இடத்துல அவங்க வாரிசு அரசியல் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு உள்கட்சிக்குள்ள இருந்து ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் வந்ததாம். அது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி மேயர் மகேஷ்க்கு தொடர்ந்து பிரச்சனைகள் மேல பிரச்சனைகள் கொடுத்து அவரை வேலை செய்ய விடாம டார்ச்சர் பண்ணதும் இந்த குற்றச்சாட்டுல ஒரு பகுதியா இருக்கு. சொந்த கட்சியினர் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகளும் இது குறித்து குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில மனோ தங்கராஜ் மீதும் அவரது மகன் மீதும் மிகப்பெரிய அதிருப்தி எல்லா இடத்துலயும் உருவாக ஆரம்பிச்சது. நாடாளுமன்ற தேர்தல் சமயத்துல திமுகவினர் மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் இருந்தவர்களும் மனோ தங்கராஜ் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகளை முன் வச்சாங்க. காங்கிரஸ் கட்சியினர் கொடுத்தனுப்பிய விட்டமின் மாத்திரைகளை விநியோகிக்கிறதுல வந்த பிரச்சனை கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேஷ்க்கும் மனோ தங்கராஜுக்கும் இடையே பெரிய பிரச்சனையை கிளப்பியிருக்கு. இதோட வெளிப்பாடா கிழக்கு மாவட்டத்தில் நடக்கிற செயல்பாடுகள் எதுலையும் மனோ தங்கராஜ் தலையிடக்கூடாதுன்னு திமுக தலைமை உத்தரவு போடுற அளவுக்கு மனோ தங்கராஜ் நடந்துகிட்டு தான் புகார் இருக்கு. ஆனா என்னதான் உத்தரவு போட்டாலும் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதே கிழக்கு மாவட்ட செயலாளர் மகேஷுக்கு தெரியாம அந்த இடத்துல நிறைய விஷயங்களை மனோ தங்கராஜ் செய்திருக்காரு. இதன் மூலமா கட்சியோட உத்தரவை அவர் மீறி இருக்காரு. இப்படி அவரோட செயல்பாடுகள் எல்லாமே ஆதாரத்தோடு கட்சி தலைமைக்கு புகாரா போயிருக்கு. இவர் ஒரு பக்கம்னா இவரோட மகன் இன்னொரு பக்கம் ரவுடிகள் எல்லாம் கட்சி சார்பில் நடக்கிற கூட்டத்துக்கு ராஜ மரியாதையோட கூட்டிட்டு வருவாராம். ஆனா அங்க போலீஸும் இருப்பாங்க தானே. அந்த போலீஸ் மனநிலை எப்படி இருக்கும்? கேஸ்ல உள்ள இருக்கவெல்லாம் நமக்கு முன்னாடி இப்படி கெத்த நடந்து வந்து உட்கார்றானின்னு அவங்களுக்குள்ள ஒரு கோவம் இருக்கும்ல, அதெல்லாம் கூட பொருட்படுத்தாம ரவுடிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனோ தங்கராஜ் மகன் செய்த அட்ராசிட்டி கூட அதிகாரப்பூர்வமா மேலிடத்துக்கு போயிருக்கு. இதெல்லாம் விட ஆவின் பால் குறித்த மோசடிகள் தான் மனோ தங்கராஜுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் அமைஞ்சது. வீழ்ச்சியில போயிட்டு இருக்க பால்வளத்துறையை மாத்தி எழுச்சி பெற செய்யற மாதிரி ஏதாச்சும் புதுசா செய்வாரு, சிறப்பா செய்வாருன்னு நம்பிதான் ஆவடி நாசர் கிட்ட இருந்து பால்வளத்துறையை மனோ தங்கராஜுக்கு கொடுத்திருக்காங்க கட்சி தலைமை. ஆனா இவர் என்ன செய்தாரு? அந்த நம்பிக்கையை காப்பாத்தினாரா? இல்லவே இல்லை. பால் கொள்முதல் குறித்த தவறான தகவல்களை வலைத்தளத்துல பகிர்றதுல ஆரம்பிச்சு மேலிடத்துல நல்ல பேர் எடுக்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக பால் கூட்டுறவு சங்கங்கள் கிட்ட இருந்து தனியார் நிறுவனங்கள் கிட்ட இருந்தும் தரம் குறைந்த பாலை இறக்குமதி செய்திருக்காரு. இறக்குமதி செய்த அந்த தரம் குறைவான பாலை ஆவி நிறுவனத்தோட கலந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த தரம் குறைவா வந்த பாலுக்கு அதிகமான விலை கொடுத்ததும் தெரிய வந்தது. வெளி மாநிலத்திலிருந்து கொள்முதல் செய்த வெண்ணெயும் பால் பவுடரையும் பால் கணக்குல காட்டியிருக்காரு. இப்படி ஏராளமான குற்றங்களை கட்சிக்கு எதிராகவும் மக்களுக்கு எதிராகவும் அவர் செய்திருக்காரு. அவரோட குற்றங்கள் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில தான் உள்கட்சியிலிருந்தும் கூட்டணி கட்சியிலிருந்தும் மனோ தங்கராஜ் மேல வைக்கப்பட்ட குற்றங்கள், கனிம வழக்கடத்தல் தடுத்து நிறுத்தாத மெத்தனம், மகனின் அதிகமான அரசியல் தலையீடுகள், இது எல்லாமே தான் இன்னைக்கு மனோ தங்கராஜ் அமைச்சர் பதவியில இருந்து ஓரங்கட்டப்பட மிக முக்கியமான காரணங்கள். மனோ தங்கராஜோட அமைச்சர் பதவி காலியான அடுத்த நிமிஷமே மனோ தங்கராஜோட ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களை கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என் தலைவன் கட்சிக்காக எவ்வளவு நல்லது பண்ணியிருக்கான்னு தெரியுமான்னு புலம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட பதவி பறிப்புக்கு அதிமுக தரப்பு ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காங்க. குறிப்பா செல்லூர் ராஜ், இது எப்படி சொல்றது, உசிப்பேத்துற வேலை. அப்பதானே மனோ தங்கராஜுக்கு திமுக கட்சி மேல கோவம் வரும். இன்னொரு பக்கம் மனோ தங்கராஜ் பாஜகவை தீவிரமா எதிர்த்து வந்தாரு. விமர்சனங்களாலும் செய்கைகளாலும் பாஜகவை போட்டு தாக்கிட்டு இருந்தாரு. கட்சி தலைமை மனசு குளிரணும்னு தீவிரமா இவர் பாஜகவை எதிர்த்து வந்தார். பாஜகவை எதிர்த்து விமர்சித்து வந்த நேரத்துல கொஞ்சமாவது தனக்கு இருந்த பொறுப்புகள், செய்ய வேண்டிய வேலைகள், ஆற்ற வேண்டிய கடமைகள் மேல காட்டியிருந்தா அவருக்கு இந்த நிலைமை வந்திருக்காதுன்னு சொல்றாங்க. அதே நேரம் திமுக பிஜேபி கூட நெருக்கம் காட்டி வரதால தான் பிஜேபி பிரஷர்னால திமுக இப்படி செய்திருக்கலாம்னு விமர்சனங்கள் எழுது. ஏன்னா மனோ தங்கராஜ் பிஜேபிக்கு எதிரான கருத்துக்களை தானே பரப்பிட்டு வராரு. அதனால அவர் எப்படியாவது அடக்கணும்னு திமுக மூலமா பிஜேபி தான் இந்த வேலையை செய்திருக்குன்னு சில தகவல்களும் பரவிட்டு இருக்கு. எது எப்படியோ இதுல எது உண்மைன்னு முதல்வர் ஸ்டாலினுக்கு மட்டும்தான் தெரியும்.